திருச்செந்தூர் முருகனின் திருவிளையாடல் ஆச்சரியத்தில் பக்தர்கள் அறுபடை வீடுகளில் இரண்டாம் வீடான திருச்செந்தூரில் தொடர்ந்து நடக்கும் அதிசயங்கள் திடீரென்று நூற்றுக்கணக்கான மைல்கள் கோவிலில் குவிந்தது. எப்படி? கோவில் சிறப்புகளை சொல்லும் கல்வெட்டுகளும் பல வினோத சிற்பங்களும். முருகனின் திருவிளையாடலை பார்ப்போம் வாருங்கள். கடந்த சில வாரங்களாகவே திருச்செந்தூர் முருகன் கோவிலில் தொடர்ந்து அதிசயங்கள் நடந்த வண்ணம் இருக்கிறது. இதில் முதலாவதாக கடல் அவ்வப்போது உள்வாங்குவதும், அப்படி கடல் உள்வாங்கும் போது அதிசயமிக்க கோவில் சிலைகளும் பல கல்வெட்டுகளும் வெளிவந்துள்ளன. இந்த கல்வெட்டுகளும் கோயில் சிலைகளும் எப்படி இங்கு வந்தன என்று தெரியாத பக்தர்கள் ஆச்சரியத்தில் ஆழ்ந்துள்ளனர். இவைகள் மூலம் முருகன் உலகத்திற்கு என்ன கூற வருகிறார் என்று பலரும் யோசித்து வருகின்றனர். இவ்வாறான நிகழ்வுகள் நடந்த வண்ணம் இருக்க சில நாட்களுக்கு முன்பு திடீரென்று நூற்றுக்கணக்கான மைல் ஒன்றாக திருச்செந்தூர் கோவிலில் திரண்டு எவ்வித ஐயமும் இல்லாமல் பக்தர்கள் நடுவே அலைந்து திரிந்து கொண்டிருந்தன. பொதுவாகவே கூச்ச சுபாவம் கொண்ட மயில்கள் நூற்றுக்கணக்கில் இப்படி திரண்டது அதிசயம். அதனையும் தாண்டி பக்தர்களுக்கு நடுவில் சாதாரணமாக நடந்து செல்வதும் முருகனின் திருவிளையாடலில் ஒன்றே. இவ்வாறான தெய்வச் சிலைகள் திடீரென்று கிடைப்பது கடவுள் செயலா அல்லது மர்ம நபர்களின் செயலா என்பது பற்றிய தங்களது கருத்துக்களை குறிப்பிடுங்கள்.